நீதிபதி சிங்காரவேலு கமிட்டி 623 தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் கல்வி கட்டணத்தை உயர்த்தி கொள்ள அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? கல்வி கட்டண நிர்ணயம் குறித்து தனியார் பள்ளிகள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உயர்நீதிமன்றத்தில் கடந்த நவம்பர் மாதம் வழக்கு தொடர்ந்த 623 தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் கட்டணத்தை உயர்த்தி அறிவித்துள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலு கமிட்டி. அதனால் மீதியுள்ள 10,377 பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை உயர்த்தி வழங்க கோரி விண்ணப்பங்களை விரைவாக அனுப்பி வருகின்றன. இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டண நிர்ணயம் என்ற முறையை கைவிட்டுவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளின் தரத்திற்கேற்ப கட்டணத்தை அதிகரித்துக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்கிறது தனியார் பள்ளிகள் நலச்சங்கம். குறைவான கட்டணம் முடிவு செய்யப்படுகிறது. அதை மேற்கொண்டு மேல்முறையீடு செய்து பல பள்ளிகள் முறையீடு செய்திருக்கின்றார்கள். எனவே வருங்காலத்தில் விலைவாசிக்கு ஏற்றால் போலவும் மக்களுக்கு தேவையான கல்வியை, தரமான கல்வியை கொடுப்பதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் வழங்குமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு சென்னையில் மட்டும் அண்ணாநகர் SBOA, கோபாலபுரம் DAV உள்ளிட்ட 80 பள்ளிகளுக்கு 45% கட்டணத்தை உயர்த்தி கொள்ள அனுமதி கிடைத்துள்ளது. இப்படி ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே போனால் பிள்ளைகளை படிக்க வைப்பது சிரமமே என்கின்றனர் பெற்றோர்கள். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். பட் கவர்மெண்ட்டே ஒன்றும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்படியே தான் போக மாட்டேது. இவங்க ஃப்யூச்சர்லாம் நினச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் அடிக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 செலவு பண்ணியிருக்கேன் இந்த இயருக்கு. டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது தெரியுது எனக்கு அந்த அமௌண்ட்டோட இது. ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் செலவு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஸ்கூலுக்குன்னு. இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இணையாக தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை வாங்க அனுமதித்துள்ளதாக நீதிபதி சிங்காரவேலு கமிட்டி மீது புகார் தெரிவிக்கின்றனர் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வருடத்துக்கு 40,000 தான் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அரசு கூறியிருக்கின்றது. ஆனால் சில பள்ளிகளுக்கு இப்போ நிர்ணயம் செய்திருக்கின்ற கட்டணம் என்பது 42,000க்கு கூடுதலாகவே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது நியாயத்திற்கு புறம்பானது. கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலுவின் பதவிக்காலம் முடிவடைந்தது. இந்நிலையில் சுயநிதி பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழுவிற்கு புதிய கமிட்டி தலைவர் நியமிக்கப்பட உள்ளார். அதன் பிறகு அடுத்த 3 ஆண்டுகளுக்கான கல்வி கட்டண நிர்ணயம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் சுயநிதி பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழு. எந்த குழு தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க வேண்டுமோ அதே குழு தற்போது அதிக கட்டணத்தை வசூலித்துக் கொள்ள அனுமதி வழங்கி கொண்டிருக்கிறது என்பது பெற்றோர்களின் புகார். வரும் கல்வியாண்டிலாவது கட்டணம் நிர்ணயிக்கும் போது பெற்றோர்களையும் கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் பிரசாத், நியூஸ் 7 தமிழ், சென்னை.